பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த அரசுக்கு தெரியலையா இல்ல விரும்பலையா? அரசு விரும்பலீங்கன்னா குப்பை நிறைய இருந்தா கமிஷன் கிடைக்கும். குப்பை நிறைய லாரி நிறைய இருந்தா தான் லாரி நிறைய வரும், அப்பதான் லாரி கமிஷன் கொடுப்பான். குப்பை நிறைய ஏத்தினாத்தான் லாரி ரொம்ப தூரம் போகும், கமிஷன் கொடுப்பான். கமிஷனுக்காகவே ஆட்சி நடத்துறாங்க. இல்லாட்டி ஒரு நிமிஷம் வேலை எப்படிங்கன்னா 28 MCCல எப்படி 23 MCC வேலை செய்யாம இருக்கும்? நீங்களே சொல்லுங்கண்ணா. நாளை காலையில் பத்திரிகை நண்பர்கள் எங்க வேணாலும் போற உங்களுக்கு உரிமை இருக்குண்ணா, எங்க வேணாலும் போலாம், நீங்க எல்லாம் முக்கியமானவங்க. நீங்க போய் நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க போய் காலைல செக் பண்ணுங்கண்ணா. 5 MCC மட்டும் ஓட்டுறாங்க குப்பை மறுசுழற்சி மையம். ஏன் மறுசுழற்சி பண்ணாம இருந்தா தான் அந்த குப்பையை மொத்தமா ஏத்த முடியும். வேஸ்டியா செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். 600 டன் வர இடத்துல 100 டன் 200 டன் வரும். எப்படி கமிஷன் கிடைக்கும்? எப்படி 700 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ண முடியும்? அதனால என்னை பொறுத்தவரை வேண்டும் என்றே இதை செய்கின்றாங்க. ஏன் நம்மகிட்ட IAS அதிகாரி இல்லையானா, நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் இல்லையா, நம்மகிட்ட எட்டையோ சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் இல்லையா? ஏன் பத்திரிகை நண்பர்கள் நீங்க இருக்கிற உங்களை கூப்பிட்டு கேட்கலாமே. நீங்க பல ஊருக்கு போறீங்க, பல குப்பை மேடை பாக்குறீங்க, பல இடத்துல எழுதுறீங்க பேப்பர்ல. இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு இடத்துல பணம் பெறும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செஞ்சு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஃபைன் போட்டுருக்காங்க? நீ ஆர்டிஐ கேளுங்கண்ணா. பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் ஒரு நிறுவனம் நிறைய குப்பையை பண்ணி செக்ரிகேட் பண்ணாம அப்படியே போறோம், ஃபைன் 1 ரூபா போட்டுருக்காங்களா? கிடையாது. எத்தனை வீட்டுல சோர்ஸ்ல குப்பையை தரம் பிரிக்கிறாங்க? அரசு பணம் கொடுக்குது. உங்களுக்கு டஸ்ட்பின் இலவசமா கொடுக்கணும் அரசு சொல்லுது 2016 சட்டத்துல. அது நாமினல் காஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எத்தனை இடத்துல டஸ்ட்பின் இருக்குங்கன்னா? இன்னைக்கு அக்காவுடைய வார்டுல எந்த வார்டு? ராயபுரம் மண்டல் 37ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியில குப்பையை பிரிச்சு அதுல இருந்து உரம் எடுத்து அதை விவசாய பெருமக்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி மக்களா சேர்ந்து அவங்க பண்ணலாம். மாநகராட்சி பண்றதுக்கு என்னங்க பிரச்சனை? ஆனா நான் சத்தியமா என்ன சொல்றாங்கன்னா, பெருந்துறை நான் பார்த்துட்டேன், பெருந்துறையினுடைய வாட்டர் கண்டென்ட்டை பார்த்துட்டேன். நானே தேர்தல் வாக்குறுதியில நம்முடைய மன்சுக் மாண்டவியா ஐயா இதுக்கு மாதிரி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தபோது சொன்னோம், எங்களுக்கு ஒரு கேன்சர் மருத்துவமனை தயவு செஞ்சு ஈரோட்டு கொடுங்க. நானே பரிதாபமா கேட்டேங்கண்ணா, எனக்கு அந்த கேன்சர் மருத்துவமனையை திருப்பூர் கொண்டு வரணும் மாட்டேன். எல்லாம் வளர்ந்துருவானே, பணக்காரன் ஆயிடுவோம். 20 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. இந்த மாதிரி குப்பையை போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டே கொட்டி நிலத்தடி நீரை மாசுபடுத்தி சீப்பேஜ் வாட்டர் கொண்டு போய் இந்த சின்னக்காளிபாளையத்திலிருந்து PAP கெனால் எவ்வளவு தூரம்னா 1 கிலோமீட்டர் கூட இல்லை. அந்த PAP கெனாலுக்குள்ள ஸ்வீப் ஆச்சுன்னா அந்த தண்ணி எங்கனே போகும்? ஆனால் இது நாங்க அரசியல் கட்சி என்பது ஒரு அடையாளங்கண்ணா. உணர்ச்சி பூர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம், மக்கள் இங்க வாழ முடியாது, விவசாயம் பண்ண முடியாதுங்கண்ணா. அதனால இப்பவாவது திருப்பூர் மாநகராட்சி விழிச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ள நாங்க குப்பையை வெளியே கொடுக்க மாட்டோம், திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே நாங்க சுத்தம் பண்ணி அதை உரமா மாத்தி அந்த உரத்தை ஒரு காசுக்கு வித்து அந்த காசை மாநகராட்சிக்கு வருவாயா எடுக்கிறோம். அது அறிவாளித்தனம். குப்பைக்கு கை காசு கொடுத்து குப்பை அலசணும் அறிவாளித்தனமாங்கண்ணா. எத்தனையோ மாநகராட்சி குப்பை மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க, குப்பையை வித்து உரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம மாநகராட்சி குப்பையை எடுத்துட்டு போற காசு செலவு பண்ணா அது அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலையா அறிவில்லாத செய்யற வேலையா? நீங்க சொல்லுங்கண்ணா.